கொஞ்ச நாள் முன்னாடி இந்த லேப்டாப்பை வாங்கினா மோஸ்ட்லி லேப்டாப்போட சார்ஜர் போட்டு வட்டமாக தான் இருக்கும். ஆனால் அதில் சதுகமாக இருக்குது. அதுக்கு சார்ஜர் கண்டுபிடிக்கிறதுக்கே போதும் ஆயிடுச்சு. சார்ஜரை மாட்டினா இன்னுக்குள்ள லைட் எரியும், இல்லாட்டி ஆன் பண்ணும் போது லைட் எரியும். எந்த ரியாக்ஷனுமே இல்லை. சார்ஜரை மாட்டும் போது தான் நோட் பண்ணா எங்களுக்குள்ள கட்டாக இருக்கு. மொதல் சார்ஜர் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இந்த கேபிளில் வந்து 230 வோல்ட் கரெக்டாக வருது. அப்போ இந்த கேபிள் நல்லா இருக்கு. இந்த இடத்துல வெளியில பார்க்கும்போது கட்டாக இருக்கு, உள்ள எப்படி இருக்குன்னு தெரியல. அதையும் கட் பண்ணி பார்த்துக்கோம். இதோட வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கும்போது சுத்தமாக வோல்டேஜ் வரல. இந்த சார்ஜர் தான் போயிடுச்சு. அந்த சார்ஜர் சரியில்லை, அதனால இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி இந்த பின்னை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம மாட்டி பார்ப்போம். மாட்டியாச்சு. இப்போ நம்ம போட்டு ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். சார்ஜரை மாட்டினாலும் ஆன் ஆகலை. நம்ம கழட்டி தான் பார்க்கணும். கழட்டி பார்க்கும்போது தான் ஒன்று நோட் பண்ணோம். இவனுக்குள்ள நோ பி ஆன்னு போட்டிருக்கு. அதாவது நோ பவர் ஆன் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். உள்ள ஹார்ட் டிஸ்கே இல்லை. 4 GB ரேம்டா. இந்த மாதிரி சுத்தமாக ஆனாங்களேன்னா ஃபர்ஸ்ட் பவர் சப்ளைலேருந்து உள்ள போகிற லைனை வந்து செக் பண்ணணும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் பழசான மாதிரி இருக்கு. இந்த வயர் வந்து நல்லா தான் இருக்கு. அடுத்து நம்ம மதர் போர்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். போர்டில் எதுவும் ஃபால்ட் இருக்க மாதிரி தெரியல. பேட்டரி மட்டும் தான் மிஸ்ஸிங்கு. அதை மட்டும் மாட்டிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அடுத்து நம்ம சுவிட்ச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஏன் ஆன் ஆகலைன்னு கண்டுபிடிச்சாச்சு. மெயினான ஐசியே இதுதான். இதுலேயே வந்து நமக்குள்ள தீ பிடிச்ச மாதிரி இருக்கு. அதோட தொட்டா ரொம்ப சூடாகுது. இதில் சுவிட்ச் மட்டும் தான் ப்ராப்ளமாக இருக்குன்னு நினச்சா, ஆனால் ஐசியே ப்ராப்ளமாக இருக்குது. நாங்கள் ஐசி வாங்கலான்னு நிறைய கடையில் போய் தேடி பார்த்தோம். சின்ன சின்ன பொருள்லாம் வந்து கிடைக்கும். ஆனால் ஐசிலாம் வந்து ஸ்பேருக்காக மேனுஃபேக்சரே பண்ண மாட்டாங்களாம். லேப்டாப் சர்வீஸ் சென்டரில் போய் கேட்கும்போது ஐசிலாம் தனியாக கிடைக்காது, போர்டே தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில வெப்சைட்டில் இந்த மாதிரி ஐசி சேல் பண்ணுறாங்க. ஆனால் அது எதுவுமே நம்பிக்கையான வெப்சைட்டாக இல்லை. இந்த ஐசிக்கு பதிலாக வேறு ஏதாவது ஐசி போடலாமான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்லுவாங்க. ரொம்ப நக்கலா போச்சுடா உங்களுக்கு.